வணக்கம். டான் மொழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். கொழும்பு நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கொழும்பு நீதிமன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக நேற்றைய தினம் பதாகை காட்சிப்படுத்தப்பட்டது. குறித்த பதாகையானது அகில இலங்கை நீதிமன்ற ஊழியர் சங்கத்தால் காட்சிப்படுத்தப்பட்டது. அதில் திறந்த நீதிமன்றில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். கௌரவ நீதிபதிகள் மற்றும் உத்தியோகஸ்தர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என குறித்த பதாகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் பாதுகாப்புத்துறை மீது நம்பிக்கை இழந்துள்ளதாக ஜனசத பிரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பை அரசாங்கம் குறைத்து மதிப்பிட்டுள்ளது. நீதிமன்றத்துக்குள் நுழைந்து துப்பாக்கி பிரயோகம் செய்து தப்பிச் செல்லும் அளவுக்கு பாதுகாப்பு பலவீனமாக உள்ளது. நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பிரிவினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்களால் துப்பாக்கிதாரியை ஏன் உடனடியாக கைது செய்ய முடியவில்லை? நாட்டில் தேவைப்படும் இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள வீதிகள் திறக்கப்பட்டன. பாதுகாப்பு குறைக்கப்பட்டதாலேயே இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்துள்ளன. அரசியல் தலைவர்களின் பாதுகாப்புக்காக ஆக குறைந்தது 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களேனும் நியமிக்கப்பட வேண்டும். நாட்டுக்கு சவாலாக இருக்கும் ஆயுத குழுக்களையும் ஆயுதங்களையும் முற்றாக ஒழிப்பதற்கான விசேட நடவடிக்கை அவசியமாகும். ඇතුලේ දාලා ඒ පොත ඇතුලේ ලස්සනට කියන මේක පොතක් කතා පොතක් කියලා. නීතිඥවරයෙක් වශයෙන් ඔහු වෙස්වරාගෙන ඇවිල්ලා ගරු අධිකරණයට පැමිණලා අධිකරණයේ ගරු මහේස්ත්‍රාතුමාලා ඉස්සරහා වෙඩි வடமாகாணத்தில் உள்ள திறமைமிக்க வீரர்களை தேசிய மட்ட அணிகளில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கேட்டுக்கொண்டார். வடமாகாணத்தில் உள்ள திறமைமிக்க வீரர்களை தேசிய மட்ட அணிகளில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான உபகுழு கூட்டம் நாடாளுமன்ற கழக தொகுதியில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான உபகுழு கூட்டம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. அதில் உறுப்பினராக நான் இருப்பதால் எமது பிரதேசத்தின் விளையாட்டுத்துறை தொடர்பாக பல விடயங்களை முன்வைக்க முடிந்தது. இது தொடர்பாக பல விடயங்களை சுட்டிக்காட்டினேன். ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கிற்கு தேவையான ஆளணி, விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஏனைய தேவைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி அதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தேன். அத்துடன் பிரதேசத்தில் காணப்படும் விளையாட்டுக் கழகங்கள் தொடர்பாக சிறந்த அவதானத்தை செலுத்த வேண்டும் எனவும், வடமாகாணத்தில் உள்ள திறமைமிக்க வீரர்களை தேசிய மட்ட அணிகளில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினேன். போதைப்பொருள் பாவனை சமூக வலைதளங்களில் இருக்கும் இளைஞர் யுவதிகளின் அவதானத்தை நல்ல வழியில் கொண்டுவர விளையாட்டுத்துறை காணப்படுகின்றது. அதனை ஊக்குவிக்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக கவனம் செலுத்துவதாகவும் எழுத்து மூல முன்மொழிவுகளை வழங்குமாறும் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அதற்கு அமைவாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் விளையாட்டுத்துறை சார்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் எனக்கு எழுத்து மூலமாக தந்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார். பாதாள உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உள்ள உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும், எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு கூறினார்.
நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தணி ஹர்சன நாணயக்கார இது தொடர்பில் முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனை இடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பில் இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இங்கு பதிலளித்தார். இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படும் சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் வணிகங்களை சுற்றுலாத்துறையின் மேலும் வினைத்திறன்மிக்க முதலீடுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வினவினர். இதற்கமைய எதிர்காலத்தில் இது தொடர்பில் ஆய்வு நடத்தி பொருளாதார நன்மைகளுக்காக அவற்றை பயன்படுத்துவது குறித்து தீர்மானிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலிருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இந்த பகுதியில் உள்ள மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இது போன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இது போன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்துடன் தேசிய ஆயத்த குழுவை ஸ்தாபிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதற்கான நடவடிக்கையை விரைவில் பூர்த்தி செய்யுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி ஷாலி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜாசகர், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஷம்பத் துயக்கொந்தா, முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் அதிகாரிகள், நாடாளுமன்ற பதவியணி தலைமை அதிகாரியும் பிரதி செயலாளர் நாயகவுமான சமித குலரட்ன உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெற்ற மற்றும் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கிளிநொச்சி முரசுமூட்டை முருகானந்தா ஆரம்ப வித்தியாலயத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெற்ற மற்றும் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. கௌரவிப்பு நிகழ்வு பாடசாலை முதல்வர் கானா கருணானந்தன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் முன்னதாக சித்தி பெற்ற மற்றும் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களும் முதன்மை விருந்தினர்களும் பேண்ட் பாத்தி அணிவகுப்புடன் பிரதான மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு நிகழ்வுகள் நடைபெற்றன. இதில் கிளிநொச்சி வடக்கு வலய கல்வி பணிப்பாளர் சிவனருள்ராஜா முருகானந்தா கல்லூரி அதிபர் ஆனா பங்கேற் செல்வன் மற்றும் முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியின் ஓய்வுநிலை அதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் நபர் ஒருவர் கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று நபர் ஒருவர் கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். புலனாய்வுத்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த நபர் 5 கிலோ 660 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கனி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை போராட்டம் தொடர்பில் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் நேற்று வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை போராட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த செல்வராஜா கஜேந்திரன், வாசுகி சுதாகரன் மற்றும் வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோர் நேற்று வாக்குமூலம் வழங்குவதற்காக பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டனர்.
கடந்த 12ஆம் தேதி மேற்கொண்ட போராட்டம் தொடர்பில் பீகாரை பிக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய போலீசாரால் வாக்குமூலம் பெறப்பட்டது. அழைக்கப்பட்ட மூவரையும் நேற்று மதியம் 12 மணிக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவித்த போலீசார் 2 மணித்தியாலங்களுக்கு மேல் காத்திருக்க வைத்த பின்னர் நீண்ட மணி நேரம் வாக்குமூலம் பெற்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மயான மனித புதைக்குழியை நீதவான் ஆனந்தராஜா நேற்று பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள மனித புதைக்குழியை யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா நேற்று பார்வையிட்டார். இதன்போது குறித்த மனித புதைக்குழி தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். கடந்த வாரம் நல்லூர் பிரதேச சபையினால் குறித்த மயானத்தில் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலை ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் ஒப்பந்ததாரர்களுடன் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக குழியை தோண்டிய போது மண்டையோடு உட்பட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டன. அதனை அடுத்து ஒப்பந்தக்காரனால் நல்லூர் பிரதேச சபைக்கு அறிவிக்கப்பட்டது. பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள் சிந்துபாத்தி மயான அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்து பணிகளை முன்னெடுக்குமாறு ஒப்பந்ததாரருக்கு வலியுறுத்தியிருந்தனர். இதனால் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என ஒப்பந்தக்காரர் தெரிவித்தார். அதன் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த நிலையில் அருகில் இருந்த ராணுவ முகாமில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அகற்றப்படும் போது குறித்த பகுதிக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டனர். அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாணம் மாநகரசபை முன்னாள் உறுப்பினர் குறித்த மனித புதைக்குழி தொடர்பில் தொழில்நுட்ப ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். இந்த நிலையில் நேற்று யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு சென்றனர். குறித்த பகுதியை பார்வையிட்ட நீதவான் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டார். குறித்த பகுதியை அண்டிய பகுதியில் 2011ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டு இருந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரியின் இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்று மாலை கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. அதிபர் பிலிப் மார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண விஞ்ஞான இளமானி பட்டிய பொறியியலாளர் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பில் அழகு கலையில் ஈடுபடுவோருக்கு விசேட பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அழகு கலையில் ஈடுபடும் இளைஞர் ஜோதிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கான நவீன பயிற்சிகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலான நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. அழகு கலை தொடர்பான சிறந்த கட்டமைப்பினை ஏற்படுத்தவும், முயற்சியாளர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கான வழிகாட்டுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கான பாதைகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் அபேக் கேம்பஸும் இணைந்து இந்த நிகழ்வினை மட்டக்களப்பில் நடாத்தின. தொழில் முயற்சியாளர்களை இணைத்து அவர்களுக்கான சிறந்த வழிகாட்டல்களை உருவாக்கி அவர்களின் வருமானத்தினை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதன் ஊடாக சிறந்த தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதன் மூலமாக தேசிய ரீதியாக நாட்டுக்கு பங்களிப்பு செய்வதன் உயரிய நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் மாவட்ட உத்தியோகஸ்தர் என் கோகுலதாஸ் தலைமையிலே நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலதிக மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் திசாநாயக்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் போது இளைஞர் யுவதிகளில் தேசிய ரீதியில் ஒருங்கிணைத்து அவர்களின் முயற்சி ஆண்மைக்கு உதவும் வகையில் ஜென் ஒன்றியம் ஒன்றும் இதன் போது அதிதிகளினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது.
செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.